லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு என்ன பச்சிக்கிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மறக்காம பண்ணி சிரிக்க வைப்போ. இப்ப நீ என்ன பண்ண போற? நோங்கெடுப்போம் பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன் என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன காலையிலேயே அண்ணன் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழ என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கும் சரி போ. அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸை முன்னிட்டு நம்ம சிஎம் விஜய் என்ன மேரத்தானை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு 3 கிலோமீட்டர் மேரத்தானும் ஓடி இருக்காரு. ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டில அவன் வாழணும், அதுக்கு சந்தனத்தை கொள்ளணும். லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதுலயும் அல்டிமேட் என்னன்னா ஒலாட்டாக்காரன் போட்ட ரீல் தான். கில்லி ஸ்டைலில் ஓடி வந்த சிஎம் விஜய் ஆஞ்ச் கூஞ்ச் அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தாய். பண்ணிக்கிட்டு தப்பிக்க முடியாது, ஒய்யக்கிய சொல்லி புட்டு ஓடி ஒளிய முடியாது. இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்லாதவங்க நடக்கிறாங்களோ ஓடுறாங்களோ அது மேட்டர் கிடையாது. இந்த CHN 2727 எங்களோட நேம் வரும். அது எங்க? ஒரு கவர்மெண்ட் நடத்துற ஈவென்ட் தானே சார் இது. கவர்மெண்ட் நடத்துற ஈவென்ட் தானே சார் இது. யாருமே ஏன் சார் பொறுப்பு இல்லாம இருக்காங்க? அது வந்து பொறுப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. பொறுப்பு இல்லாத எங்கன்னு கேக்குறாங்க அவங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு 10 இல்ல எங்க? ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடாதப்பா. மதிமுகவிலிருந்து விலகிவிட்டேன் என்றும் மதிமுகவில் தான் தற்போது இல்லை என்றும் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் விளக்கமளித்தார். சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ ஒரு சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அதுக்கு 4 பேர் என்ன ட்ரோல் பண்ணுவீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி நான் வந்து 15 நாள்ல என்னோட தொகுதியில 4 ஒயின் ஷாப் எடுத்திருக்கேன் நான் எழுதி போட்டு. அந்த 4 ஒயின் ஷாப்பும்
ரொம்ப வருஷமா 40 வருஷமா என் மக்கள் போராடி எடுக்க முடியாத ஸ்பாட். ஆனா நான் இப்ப எடுத்திருக்கேன். எப்படி எப்படின்னா அப்படி நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடலையா? போடல. பேட்டரி போடல. டேய் என்னடா பண்ற? அது ஏன் வண்டிடா, நான் வாங்கந்துடா. நீ காசு போட்டானா நீ சொந்தக்காரன் ஆயிடுவியா? வண்டி யார் யூஸ் பண்றானோ அவன் தான்டா சொந்தக்காரன், அவன் தான்டா ஓனர். இப்ப வண்டியை நான் யூஸ் பண்றேன், நான் தான்டா ஓனர். ஏண்டா அடுத்தவன் காசு போட்டு வாங்க இந்த ஓ வண்டின்னு சொல்றேன், வெக்கமா இல்ல? வெக்கமா? பெரிய பெரிய மனுஷனே வெக்கப்படல, நான் ஏன்டா வெக்க பண்ணோம்? ஒட்டுமாமா அப்பாவை காணும்னு கேட்டீங்க 2 நாளைக்கு முன்னாடி. இப்ப அப்பா கொண்டு வந்த பஸ்லயே போயிட்டு இருக்கீங்களே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு. சென்னை மெரினா நுழைப்பாளர் சிலை அருகே போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இட்ஸ் வெரி ராங் பொட்டுமாமா. உங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தா பத்தாது, கூட வர உங்க அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கணும். அப்பா மக்களோட மக்களா சேர்ந்து பஸ்ல பயணிப்பாரு. உங்களை மாதிரி சேஃபா அதிகாரிங்க கூட மட்டும் பயணிக்கிறவர் கிடையாது. அதனாலதான் இன்னும் மக்கள் மனதுல இருக்காரு அப்பா, உங்க மனசுலயும் இருக்காரு அப்பா. லாஸ்டா ஒன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பொட்டுமாமா பஸ்ல போறாரு போல, லேடிஸ் சீட் எது ஜென்ஸ் சீட் எதுன்னு கூட தெரியல அவருக்கு. ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்ஷன். அனந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, செஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. இது அது இல்ல. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி தினேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிபதி செந்தில்குமாரை விமர்சித்து கருத்து பதிவிட்ட விவகாரம் தொடர்பாக தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குடிபோதையில் கார் மீது வெடித்துவிட்டு தப்ப முயன்ற தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி ரயில் நிலையத்தில் லேப்டாப் திருடிய தாவேக நிர்வாகி உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை காசிமேடு பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாவேக நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டம் கம்பம் தெற்கு மாவட்ட தாவேகா நிர்வாகி பாபு மீது பாலியல் தொந்தரவு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் மாமா சோலி முடிச்சு. இந்த 2-3 நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஃபேஸ்ல இந்த டல்னஸ் இருக்காது. மூஞ்சி பார்த்தாலே தெரியுதா, ஒரு மாதிரி தேஜஸ் ஆன மாதிரி இருக்குது பாத்தீங்களா மூஞ்சி. சந்தோஷம் அப்படியே குதி கொள்ளுது பாருங்க மூஞ்சில. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும் சொல்றேன். உங்க அண்ணன் போய் பாத்தியானா? என்னது எங்க அண்ணா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிக்கிறேன், போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன அனுப்பிக்கிற வாட்ஸ்அப்ல? பூச்சா பாத்தியா
ஃப்ரெண்டு அசிங்கமா இல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல உனக்கு கிராபிக்ஸ் கிராபிக்ஸா ஃப்ரெண்டுடா கோத்தா விட போடா ஃப்ரெண்டுதான் தப்பா இல்ல வந்துடுச்சு சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். அடாடாடாடா 5 ஆண்டுகள் உண்மையிலே எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இவர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை 5 ஆண்டு இல்ல, உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. இதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. நசீருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரியறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டமிடாது. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். 2 days later அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பழனியில் அமைச்சர் விக்னேஷ் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான், நிறுத்துறான் அவனை.